அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னா, சட்டசபையில ஒரே கொண்டாட்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, தாவேகா கட்சியில இருக்கிற ஆதரவாளர்கள், அந்த ரசிகர்களுக்கெல்லாம் ஒரே மனமகிழ்ச்சி. அப்பா! என்னடா இது நம்ம சட்டசபை ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம அண்ணன சோகமாவே காட்டுறாங்க. நமக்கு எப்படி ரீல்ஸ் போடுறதுன்னே தெரியல, எப்படி வைப் பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி என்ன சொல்றது? இப்ப சாப்பாட்டுக்கு உணவு இல்லாம பசியோட காத்துக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் போல அப்படியே அப்படியே காஞ்சு போயிருந்தாங்க. எப்படி ரீல்ஸ் போடுறது, வைப் பண்ணுறதுன்னே தெரியலையே! அண்ணன் மேடையிலனா ஸ்கிரிப்ட் குடுத்தா உடனே டக்குன்னு பஞ்சு டயலாக்லாம் பேசுறாரு. நல்லா ஆக்ரோஷமா பேசுறாரு. நம்ம அத பண்ணலாம். ஆனா சட்டசபைக்கு போனாருன்னா அப்படியே சோகமா மண்டே ஸ்கூலுக்கு போன குழந்தைங்க மாரி ஆயிடுறாரு. உம்முன்னு ஆயிடுறாரு. நமக்கே பாவமா இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையேன்னு ஏங்கி போயிட்டு இருந்த ரசிகர்களுக்கு, இன்னைக்கு அண்ணன் விஜய் மாஸா விருந்து படைச்சிருக்காரு. எப்படி கில்லி படம், திருமலை, திருப்பாச்சி, சிவகாசி எப்படி ஃபயர் விடுவாரோ, அதுபோல் மாஸா ஒரு சீன் அரங்கேற்றிருக்காரு. என்னன்னா அது அப்படியே எல்லாரும் எப்படி அதை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, அண்ணன் இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு எல்லாரும் தரிச்சு ஓடிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி துண்டக்கானம் துணிக்கானம் ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த அந்த மாயை இன்னும் இவங்க விட்டு வெளியில் வரல. அதான் சொல்கிறேன், அந்த பிரபலம், சினிமா போதை, அந்த சினிமா மயக்கம் அதே பின்புலத்தோடு யோசிக்கிறாங்களே ஒழிய, சட்டசபை மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கிறதுக்கு ஒரு இடம். அது என்ன மக்கள் சார்ந்து அவர் பேசினார், மக்களுக்கு என்ன தீர்வு சொல்லியிருக்காரு, பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு சொல்லியிருக்காரு, அந்த விஷயத்துக்கு போக யாரும் தயாராகவே இல்லை. எப்படி நம்ம சினிமாவில் கில்லி படம், திருப்பாச்சி, திருமலை, தெறி, துப்பாக்கி எல்லாம் பார்த்து கைத்தட்டி விசில் அடித்தோமோ, அதுமாதிரி விசில் அடித்து கொண்டாடலாம், நம்ம அண்ணன் பேசிட்டாரு, அந்த சினிமா மோட்லேயே தான் இருக்காங்க. அவரும் எப்படி ஒரு இசை வெளியீட்டு விழாவில் பேசுவாரோ அதே போல தான் பேசுறது, சைக்கை காமிக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் மாதிரியே அவர் நடந்துக்கல. நீங்கள் நம்ம தாவேக்கால இருக்கிற நண்பர்களுக்கு சொல்கிறேன், ஆதரிக்கிற நண்பர்களுக்கு கேட்குறேன், நீங்கள் கொஞ்சம் அந்த சினிமா மயக்கத்தை தூக்கி வச்சுட்டு ஒரு முதலமைச்சர் விஜய் அப்படின்ற ஒரு ஃப்ரேம்குள்ளே அவர் வைங்க. முதல்ல அவர் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம்குள்ளே வச்சு அவருடைய செயல்பாடை, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் பேசுகிற விதம், பேசுகிற கண்டென்ட், அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அதாவது நம்ம அண்ணன் ஜோசப் விஜய் நான் அந்த ஒரு வார்த்தையே போதும் நமக்கு பசி. இந்த நயன்தாரா ஐயா படத்தில் சொல்கிற மாதிரி, ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி பாட்டு வர மாதிரி, அந்த ஒரு வார்த்தை போதும் நமக்கு தண்ணி வந்துடும், சாப்பாடு வந்துடும், கரண்ட்டு வந்துடும், எல்லாமே வந்துடும், சிலிண்டர் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஜோசப் விஜய் நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் வந்துடும் அப்படின்ற ஒரு மாயை முதல் விட்டுட்டு வெளியில் வாங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் என்ன, அதாவது சட்டசபையில் என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு. அதாவது மக்கள் சார்பாக எதிர்கட்சிகள் கேட்ட கேள்வி என்ன, மின்வெட்டை பற்றி கேட்டாங்க. எதுக்கு அறிவிப்பு இல்லாத மின்வெட்டு வருதுன்னு கேட்டாங்க, அதற்கு பதில் இல்லை. அப்புறம் சட்டம் ஒழுங்கு பற்றி கேட்டாங்க, அதுக்கு பதில் இல்லை. பெண் பாதுகாப்பு பற்றி கேட்டாங்க, சரி சிங்கப்பெண் ஒன்று உருவாக்குனீங்களே அது என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க, அதுக்கு பதில் இல்லை. அப்புறம் சோஃபா மாடல் பற்றி பேசினாங்க, அதுக்கு பதில் இல்லை. அப்புறம் போதைப்பொருள் இருக்குது, அதுக்கு பதில் இல்லை. இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு போதைப்பொருளுக்கு என்ன சொல்லிடுறாரு, ஆரம்பத்திலே நீங்கள் தடுக்கலை, எங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது நீங்கள் சொல்ல வேண்டியதானே, ஆரம்பத்திலே இவங்க தடுக்காமல் விட்டாங்க, இப்போ ரொம்ப மரமாக வளைஞ்சி நிற்குது, அதை வெட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணும்போது நீங்கள் சொல்லவே இல்லையே, ஒரே நாளே முடிச்சிருவோம் தானே சொன்னீங்க. இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் தடுக்காமல் விட்டீங்க, என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் தாங்க முதலமைச்சர், ஐயா சாமி நீங்கள் தான் முதலமைச்சர், உங்களை தான் கேட்பாங்க, என்ன கேட்குறீங்களேன்னா அதுக்கு பதில் தப்பிச்சிட்டாரா. மீதி மக்கள் நலத்திட்டங்கள் வாக்குறுதி கொடுத்தார்ல தேர்தலில், அதுக்கு எல்லாத்தையும் கால அவகாசம் கேட்டு தப்பிச்சிட்டாரா. அடுத்தது ஒரு ஃப்ளோவில் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லிட்டாரு, அங்கே இருக்கிற கேமராவெலாம் ஷூட்டிங் ஸ்பாட்மே நினச்சிட்டு அவர் அடிச்சு அந்த துப்பாக்கியே கத்தி படத்தில் ப்ரெஸ் மீட் வைப்பார்ல, அந்த மாதிரி பேச ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்காரு. அதனால் அது போய்கிட்டே இருந்தார். எதிர்கட்சி எல்லாரும் அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் போயிட்டே இருக்குது. அது மாதிரி எதை பற்றி, அதாவது பயிர்க்கடனுக்கு விவசாயிக்கு என்ன சொல்கிறார், திமுக தூண்டி விடுது, இப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதோ அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததை வச்சு அவர் மாதிரி ஃப்ளோவில் நல்லா பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் காமிச்சு அவங்க ரசிகர்கள் எப்படிலாம் ஒரு ஃபேஸ் ரியாக்ட் பண்ணால் ரசிப்பாங்களோ அந்த மாதிரி ஃபுல் இதில் போயிட்டே இருக்காரு. சோஃபானா என்னன்னே தெரியாது எனக்கு, சோஃபாவா இந்த ஃபர்னிச்சர் வியாபாரத்தில் வெளியில் வச்சு. அதாவது இந்த இடத்துல நான் தேவைக்க ஆதரவாளர்களை கேட்குறேன், நீங்கள் தூய சக்தி தூய்மையான செயல்னு சொல்கிறீங்கல்ல, மனசாட்சியோடு பேசுங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒவ்வொரு கட்சி திமுக அதிமுக எம்எல்ஏவும் பல கோடி 30-40 கோடி செலவு செய்து எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அது உண்மை, எல்லாருக்கும் தெரியும், சரிதானே. அப்படி 30 கோடி செலவு பண்ணி ஜெயித்த ஒரு எம்எல்ஏ உடனே 5 நாளில் 10 நாளில் பதவியை விலகிட்டு உடனே அடுத்த நிமிஷம் உங்கள் கட்சியில் சேர்றாங்கன்னா, அந்த 30 கோடியை விட அதிகமாக உங்ககிட்ட வந்தால் பணம் வருன்ற எண்ணத்தை தவிர வேறு என்ன, நீங்களே சொல்லுங்கள்.
அந்த 30 கோடியை செலவழித்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு உங்கள் கூட சேர்ந்து மக்கள் பணி செய்கிறாங்களா? அதை நம்புற அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ சிந்தனை திறன் அற்றவர்களா நம்ம தமிழர்கள்? நான் கேட்குறேன். அப்போ இவர் ஒரு தூய சக்தின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அட்டுழிய வேலையை அவர் செய்கிறாரு. அதை செய்துட்டு சோஃபா மாடல்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை பற்றி என்னன்னே தெரியாதுன்னு நடிக்கிறாரு. அப்போ அது அவர் எதை சொன்னாலும் நம்பலாமா? அவர் 2 2 5ன்னு சொன்னால் நம்புவீங்களா? 2 2 10ன்னு சொன்னாலும் நம்புவீங்களா? அது எப்படி கண்ணை மூடிக்கிட்டு எப்படி ஒரு விஷயத்தை நம்ப முடியும்? இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு அடிப்படை நேர்மை வேணும்ல. அப்போ அதை வந்து கடந்து போகிறாரு. சோஃபானா என்னன்னே தெரியாது. மற்ற கட்சிக்காரங்களாம் எதுக்கு விலைக்கு வாங்குறீங்க அதுக்கு எல்லாம் தெரியாது. நான் எதுவுமே செய்யலை ஆனால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கடந்து போகிறாரு. கடந்து போய்கிட்டு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்காரு. போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துக்கு வராரு. டாஸ்மாக் விஷயத்துக்கு வராரு. இங்கே தான் வந்து அவர்கள் வந்து ஃபயர் விடுறாங்க. அதாவது நீங்கள் மறுபடியும் கூட அண்ணன் விஜய் வந்து பேசுனது வந்து நல்லா ரீப்ளே பண்ணி கூட பாருங்கள். நல்லா ஃப்ளோவில் பக்காவாக ஸ்கிரிப்ட் படி போய்கிட்டே இருப்பார். அப்போ அந்த டாஸ்மாக் விஷயத்தை தொடரும்போது அது என்னப்பா, அது ஓவர் பர்ஃபார்மன்ஸ். அது ஏற்கனவே ஸ்டேஜில் வந்து பண்ணார். திருச்சி கிழக்கில் பேசுனதான் வந்து இங்கே ரூம் ஓடுக்கு பேசியிருக்காரு. அது ஸ்டேஜில் வந்து சைடில் பேசுவாங்கள்ல, அது என்னப்பா அது பேர் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது என்னப்பா அது என்ன பண்ணுறது, பார்ட்டி ஃபண்டா பார்ட்டி ஃபண்டு. அந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் வந்து இப்போ அரசு கஜானாக்கு ஏங்க பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு விஷயத்துக்கு வாங்குறாங்கன்னா அது லஞ்சம், ஊழல், அது வந்து சட்டத்துக்கு புறமானது. அதை எப்படி வந்து அப்போ சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயத்த பார்ட்டி ஃபண்டு, ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஃபண்டு போனால் அது ஊழல், அதில் யாரும் மாற்று கருத்து இல்லை. அப்போ அந்த ஊழல் பண்ணுற பணத்தை இப்படி அரசு கஜனாக்கு எப்படி கொண்டு வருவீங்க? அப்போ அரசு சட்டப்படி ஊழல் பண்ணுதுன்றீங்களா? ஒன்று என்ன செய்யணும், அதை வந்து நான் விலையை உயர்த்திட்டேன், இப்போ அந்த ஒரு கேஸுக்கு வந்து 90 ரூபா ஆட் பண்ணி அதை வந்து கொள்முதல் பண்ணுறோம், அப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும். பார்ட்டி ஃபண்டை வந்து கஜானா கொண்டு வந்துட்டுனா அந்த 90 ரூபா எப்படி கஜானா கொண்டு வரீங்க? அது இல்லீகல் மணி தானே அது. இப்போ இல்லீகல் மணி எப்படிங்க கொண்டு வந்தீங்க? அதுக்கு எந்த பிளான் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லலை. எப்படி 717 கடைக்கு வந்து விவரம் அறிவிக்கல, அந்த மாதிரி இதையும் அறிவிக்கலை. ஆனால் அவரே கிளைம் பண்ணிக்கிறாரு, நான் வந்து பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அங்கே தான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் எழுந்து நின்று கேட்குறாரு, பார்ட்டி ஃபண்டு சொல்லுங்க, என்ன ஆதாரத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சபாநாயகர்கிட்ட உடனே அப்போ ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்கள் நம்ம அண்ணன் விஜய்க்கு. உடனே முழிப்பார், என்னடா இது, உடனே எதிர்த்து கேள்வி கேட்டார். நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் எதுவும் சொல்லிக் கொடுக்கலையே, நம்ம ஒன்று ஃப்ளோவில் பேசிக்கிட்டே இருப்போம். சபாநாயகர் வந்து முதலமைச்சர் பேசும்போது யாருமே எடுத்து பேச மாட்டாங்க, அதான் வந்து வழக்கமாக நடக்கிறது. அப்போ யாருமே கேட்க மாட்டாங்க, நீங்கமான அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க பதில் சொல்லிக்கிட்டு எதனா பண்ணிக்கிட்டா நம்ம அதை வச்சு நம்ம வைப்பு ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. திடீர்னு உதயநிதி எழுந்து கேள்வி கேட்குறாரு, என்னடா இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கு பாரு, அப்படியே வந்து மழுப்புவார். ஐயோ மாட்டிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார், அமைதி நின்ட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே ஸ்டக்காகி நின்ட்டார். எந்த பக்கம் வண்டி ஓட்டுறதுன்னு தெரியலையா, ஐயோ மாட்டிக்கிட்டான்டா, ஒன்வேல வந்து டிராஃபிக் கிட்ட மாட்டின மாதிரி மாட்டிட்டு மேடம் அப்படின்னு சபாநாயகர் குறுக்க வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணார். ஐயா நீங்கள் உட்காருங்க, ஏதாவது இருந்தாலும் நோட்ஸ் எடுத்து வச்சிங்க, எதிர்க்கட்சி தலைவருக்கு கடைசியாக பேச டைம் கொடுக்குறேன், அது வரைக்கும் முதல்வர் கண்டினியூ பண்ணுறோம், நீங்கள் உட்காருங்கன்னு சொல்கிறாரு சபாநாயகர். ஆனால் அவர் உதயநிதி விடுற மாதிரி இல்லை, நீங்கள் ஆதாரத்தை சொல்லிட்டு பேசுங்க எதுக்கு. அப்புறம் இவர் சொல்கிறாரு ஆதவஜனா, அவர் பார்ட்டி ஃபண்டு தான் சொன்னார், எந்த பார்ட்டிக்குன்னு சொல்லலை அப்படின்னு. அதுக்கும் உதயநிதி சொல்கிறாரு, பார்ட்டி எந்த பேருன்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கோம், பார்ட்டி பேரை சொல்லுங்கள், நீங்கள் தைரியமான ஆள் தானே, பார்ட்டி பேரை சொல்லுங்கன்றாங்க. அப்போ அந்த ஸ்பாட்டில் நீங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று சொல்கிறீங்க, அதுக்கு உதயநிதி நீங்கள் தைரியமான ஆள் தானே, பேர் சொல்லுங்கள், எந்த பார்ட்டின்னு சொல்லுங்கள், நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோன்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதானே, டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கம்யூனிஸ்ட்டோ விசிகேவோ ஏதோ ஒரு கட்சி பேர், காங்கிரஸோ, இந்த கட்சிலாம் இது வரைக்கும் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்குன்னு சொல்ல வேண்டியதானாங்க. அப்போ சொல்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லை? அப்போ ஸ்கிரிப்டில் இல்லையா, எழுதி கொடுக்கலையா, இந்த மாதிரி கேள்வி கேட்ட அப்படி பதில் சொல்லணும்னு சொல்லி கொடுக்கலீங்களா? சொல்லுங்கண்ணா விஜயண்ணா, உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுக்கலையா? அப்படியே முழிக்கிறீங்க, டக்குன்னு ஸ்டக்காகி நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பக்கம் கலவரம் வந்து இவர் இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் எந்த ஆதரவும் இல்லாமல் பேசினா எப்படி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அப்போ அந்த எங்களுக்கான உரிமைப்படி நாங்கள் கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறாரு. உடனே செங்கோட்டையன் அவர்கள் எழுந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது, நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சிகள் வந்து முதலமைச்சர் பேசும்போது குறிப்பு எடுத்துகிட்டு அப்புறம் பேசுங்க தானே சொன்னீங்க, அப்படி தானே நாங்களும் செய்கிறோம், அதே தவிர தானே நாங்களும் செய்கிறோன்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தோடனே சபாநாயகர் குறிப்பிட்டு, ஐயா செங்கோட்டையன் தயவுசெய்து உட்காருங்க, நீங்கள் வேறு உங்கள் பங்குக்கு மானத்தை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டாரு. உட்கார சொல்லிட்டு மறுபடியும் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. 2 பக்கம் கத்துறாங்க. இவர் வந்து சொல்கிறத கேட்கவே இல்லை, உதயநிதியை பேசுறதுக்கு அலோவ் பண்ணதால் என்ன பண்ணுறாங்க, அவங்க வெளிநடப்பு செய்கிறாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் ஆளே இல்லாத கிரவுண்டு, அவள் தான் போடு தூள் கலப்பை, எதிர்த்து கேள்வி கேட்டால் அண்ணனுக்கு ஸ்டக் ஆகுது, அடிச்சு தூள் கலப்பை பேசிட்டு கடைசியாக ஆக்ஷன் ஒரு சீன் வேறு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைகை வேறு. ஒரு முதலமைச்சர் ஏதோ சின்ன பசங்க கூட்டி அது என்ன பண்ணுறது, அதை விரும்பி தானே மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க, ரசிகர்கள் தானே, ஏற்கனவே ஃப்ரேமில் பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. இதுவும் வீடியோவில் தான் வரப்போகுது. ஓகே, சினிமா படம் வேறு இன்னும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை, அண்ணன் படம் எப்போ வரும்னே தெரியல.
ஸோ இப்போ அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அண்ணன் ஒரு மாஸ் படம் நடித்தார் அப்படின்னு 3 நாள் காஞ்சி இருந்தவங்களுக்கு ஒரு விருந்து படைச்சிருக்காரு இன்றைக்கி. ஆனால் அடிப்படையில் ஒரு அரசியல் ரீதியாக மக்கள் நலன் சார்ந்து இதை பார்க்கும்பொழுது மக்கள் நலன் சார்ந்து அதில் ஏதாவது மனசாட்சிப்படி நேர்மையாக பதில் சொல்லியிருக்காரா முதல்வர் அப்படின்னு நீங்களே சிந்திங்க. உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுடுறோம். நீங்கள் வந்து காழ்ப்புணர்ச்சியோடு பேசாதீங்க. அதாவது விஜயை தவிர மற்றவங்க எல்லாம் வந்து அயோக்கியர்கள் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்து பேசாதீங்க. விஜய் அண்ணனுக்கு பேசுனது சரியா, அவர் சரியான பதில் கொடுத்துருக்காரு, சரியான நோக்கத்தில் பேசியிருக்காரு, அவ்வளோதான். வாயத்தொரங்கன்னு சொன்னோடனே கஷ்டப்பட்டு 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்து பேசுறது முக்கியம் கிடையாது. அதை உள்ளேருந்து உணர்வுபூர்வமாக சரியாக பேசணும். அதனுடைய வெளிப்பாடு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்து ஒப்பிச்சதோட வெளிப்பாடு ஒரு கேள்வி தான் உதயநிதி கேட்டார், அங்கேயே ஸ்டக் ஆகிட்டீங்க. நான் போய் சொன்னால் நீங்கள் மறுபடியும் அந்த வீடியோ ரீப்ளே பண்ணி பாருங்கள். அந்த பார்ட்டி ஃபண்டை பற்றி பேசும்பொழுது விஜயநிதி எதிர்ப்பு தெரிவித்தோன்னே அவர் முகத்தை பாருங்கள், முழிப்பார். இதே பழைய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், எல்லாரையும் எடுத்து பாருங்கள், எல்லாத்துக்கும் பதில் உடனே சொல்லுவாங்க. அப்போ எந்தவித ஒரு நோக்கமும் இல்லாமல் வாயத்தொரங்கன்னு சொன்னாங்க, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்துட்டார். திருச்சி கிழக்கு மேடையில் எப்படி பேசினாரோ அது போல் வந்து பேசிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ இதை வந்து நம்ம எப்படி கொண்டாட முடியும்? நம்ம வந்து அறிவு சார்ந்த தமிழர்கள் எப்படி இதை கொண்டாட முடியும்? நீங்களே சிந்திச்சு பார்த்துட்டு இதில் பிழை இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் அண்ணன் வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார், நம்ம மீண்டும் வந்து ஃபர்தராகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.